ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு கடைதல். அதாவது பச்சை பயிறு அப்படின்னா க்ரீன் கிராம். ஸோ அது கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குக்கரில் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அதை புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பச்சை பயிறு வந்து நல்லா ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச் ஆனது. ஸோ அதில் பூண்டு 2 தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய், ஏன்னா அது காரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது ஹெல்த்தியாக இருக்கும், சிம்பிள் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட், அதனால் நாங்கள் வந்து டைரெக்டாகவே கட் பண்ணி எங்கள் அம்மா போட்டுருவாங்க. ஸோ இது ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ப்ரோட்டீன், ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த வணக்கி விட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை பயிரை லைட்டாக ட்ரையாக வறுத்து வச்சுருப்போம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் வறுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வறுக்கும் பொழுது ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு அது தெரியாது. ஸோ நல்லா வறுத்து ஆட் பண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதோட பச்சை பயிரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கொதிக்கும் பொழுது நமக்கு தேவையான சால்ட்டை போடுங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டால் போதுமானது. நமக்கு இந்த 4-5 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா பச்சை பயிறு வேகும். இல்லாட்டி கொஞ்சம் அரைகுறையாக வெந்துச்சுன்னா உங்களுக்கு கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து 5-6 விசில் விட்டுட்டேன். விசில் விட்டதுக்கப்புறம் உடன் மத்தில் தான் கடையணும், அப்போ தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்ததை எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மத்தில் கடையிறாங்க. எந்தளவுக்கு நல்லா கடைய முடியுமோ ஈஸியாக இருக்கும், ஏன்னா நல்லா வெந்தோடனே அது கடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சூடான சாப்பாட்டில் நெய் ஊற்றி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஏதாவது சைடிஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான லஞ்ச் ரெடி.